இப்போது அவருடைய போதனைகளை பற்றி சில கருத்துக்களை சொல்ல வேண்டும். அவருடைய டீச்சிங், இப்போ லைஃப்பை பற்றி சொல்லியிருக்கோம். இப்போ அவருடைய போதனைகளே மிக முக்கியமான, நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, இறைவன் ஒருவன் என்ற கருத்து தான் அவருடைய போதனைகளிலே மிக முக்கியமானது. ஏனென்றால் இறைவன் ஒருவன் என்று சொல்லுகிற போது ஒரு மனிதனுடைய பார்வை மிக விசாலமானதாக ஆகிவிடுகிறது. விசாலமான பார்வை, யூனிவர்சல் அவுட்லுக். என்னை படைத்த இறைவன் தான் உன்னையும் படைத்தான் என்று சொன்னால் நாம் ரெண்டு பேரும் சகோதரர்கள். உன்னை படைத்தது வேற கடவுள், என்ன படைத்தது வேற கடவுள்னா நீ வேற ஆளு, நான் வேற ஆளு இல்லையா? உனது நாட்டை படைத்த அதே இறைவன் தான் எனது நாட்டையும் படைத்தான் என்று சொன்னால் நாம் எல்லாம் சகோதரர்கள். ஆகவே யூனிவர்சல் அவுட்லுக். எல்லா மனிதர்களையும் இறைவன் தான் படைத்தான், எல்லா நாடுகளையும் இறைவன் தான் படைத்தான், எல்லா மொழிகளையும் இறைவன் தான் படைத்தான், எல்லா நதிகளையும் இறைவன் தான் படைத்தான். ஆக இந்த நாடு உயர்ந்தது, அந்த நாடு தாழ்ந்தது, இந்த மலை உயர்ந்தது, அந்த மலை தாழ்ந்தது, இந்த நதி புனிதமானது, அந்த நதி புனிதமற்றது என்ற கருத்துக்கே இடமில்லை. ஆகவே ஒரு மனிதனை உலக குடிமகனாக, குளோபல் சிட்டிசனாக மாற்றுவது இறைவன் ஒருவன் என்ற கோட்பாடு. ஆக அந்த கருத்தை மக்களுக்கு முன்னால் சொன்னார். ஆக இறைவனுக்கு மட்டும்தான் கீழ்ப்படிய வேண்டும். மனிதன் இன்னைக்கு தவறு செய்வதற்கு மிக முக்கியமான காரணங்களிலே ஒன்று, எனக்கு தேவையான கொள்கைகளை நானே வகுத்துக் கொள்வேன் என்று சொல்வதுதான் தீமைகளுக்கெல்லாம் ஆணிவேர். அது யார் சொல்றது? யாருக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். கடவுள் என்ன சொல்றது? இது தப்பு, மது குடிக்கக்கூடாது தப்பு, அது குடிக்கக்கூடாது தப்பு, இதெல்லாம் தேவையில்லை. அவனுக்கு மனசாட்சிக்கு எது சரிப்படுதோ அதுபடி செய்து கொள்ளலாம் என்று மனிதன் எண்ணுவதுதான் தீமைகளுக்கெல்லாம் தவறு. இன்றைக்கு எந்த அளவுக்கு போயிருக்கிறது பாருங்கள். ஹோமோசெக்சுவாலிட்டி, ஓரின சேர்க்கை செய்வது சரிதான் என்று உலகம் வாதாடி கொண்டிருக்கு. ஓரின சேர்க்கை செய்வது, ஆணும் ஆணும் ஒன்றாக வாழலாம், பெண்ணும் பெண்ணும் ஒன்றாக வாழலாம், இது மனித உரிமையின் பார்ப்பட்டது என்று பிரகடனம் கொடுக்கப்படுகிறது. அதிலே அமர்த்தியா சென் கையெழுத்திடுகிறார், அருந்ததி ராய் கையெழுத்திடுகிறார். அதிலே பாருங்க, அருந்ததி ராயும் அமர்த்தியா சென்னும் இதிலே கையெழுத்திடுகிறார் என்று சொன்னால் எங்கே போய்விட்டதாக, சுதந்திரம் என்ற பெயரால் எதையும் செய்யலாம் என்ற மனப்பான்மைக்கு மனிதன் வந்துவிட்டான். ஆக இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் உன்னையெல்லாம் படைத்த இறைவன் தான் உனக்கு வழிகாட்ட முடியும் என்பது இந்த ஏகத்துவ கொள்கையினுடைய ஒரு கருத்து. அடுத்த கருத்து, இறைவனை நெருங்குவதற்கு எவருடைய துணையும் தேவையில்லை. இறைவனை நேரடியாக நெருங்கலாம். நோ இன்டர்மீடியரி, நோ இன்டர்செஷன். கடவுளை நெருங்குறதுக்கு யாரும் தேவையில்லை, புரோகிதர்கள் தேவையில்லை, குருமார்கள் தேவையில்லை, அதற்கென்று ஒரு இனத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் எங்கே இருக்கிறார்? உனது பிடரி நரம்பை விட மிக சமீபமானவராக இருக்கிறார். ஆக அந்த கடவுளை நெருங்கிறதுக்கு நீயே பிரார்த்தனை பண்ணி நீயே நெருங்கிக்கோ, எவருடைய துணையும் தேவையில்லை என்ற கருத்தும் அதிலே அடங்கி இருக்கிறது. ஆக இது இறைவனை பற்றி அவர் சொன்ன கருத்து. அடுத்தபடியாக மனிதர்களை பற்றி சொல்லுகிற போது, மனிதர்கள் அனைவரும் சமம், மனிதர்கள் அனைவரும் ஒரு ஆண் பெண்ணினுடைய வழித்தோன்றல்கள். ஆக இந்த உலகம் எப்படி தோன்றிச்சுன்னா ஒரு ஆண் பெண்ணு தான், ஒரு ஆண் பெண்ணு தான் உலகம் தோன்றியது. இன்றைக்கு விஞ்ஞானமும் அதனை ஏற்றுக்கொள்கிறது. ஆப்பிரிக்காவிலே வாழ்ந்த ஒரு மகா பாட்டியிடம் இருந்து தான் இந்த உலகம் தோன்றியது என்று ஜெனட்டிக்ஸ்ல இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மனிதர்கள் அனைவரும் சமம். மனிதர்கள் பிறவியிலே தூய்மையானவர்கள். பிறவியிலே பாவிங்கிறான்ல, இந்த கருத்தை இஸ்லாம் ஏற்றுக்கு. பிறக்கிற குழந்தையை போய் பாவின்னு சொன்னால் நல்லாவா இருக்கு இல்லையா? நேற்று பிறந்த குழந்தையை போய் இந்த குழந்தை பாவி என்று சொன்னால் நல்லாவா இருக்கிறது? ஆகவே இஸ்லாம் இந்த ஒரிஜினல் சின், ஆதி பாவம் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், பிறக்கின்ற குழந்தைகளெல்லாம் தூய்மையான நிலையில் தான் பிறக்கின்றன, பாவமற்றவர்களாகத்தான் பிறக்கின்றன, சூழ்நிலைகள் தான் அவர்களை பாவிகளாக மாற்றுகின்றன. முதல் மனிதர் ஆதம் ஒரு தவறு செய்தார், அதனால் முழு மனித இனமும் பாவியாக ஆகிவிட்டது என்ற கருத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளது. அந்த ஆள் பாவம் செஞ்சார், அதுக்காக கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டார், அதோட அந்த விவகாரம் முடிஞ்சு போச்சு. அதை கொண்டு போய் எல்லா மனுஷர்கள் மேலும் என்று சுமத்துவது, அதற்காக வேறு எவரோ ஒருவர் தனது உயிரை நீக்குவது என்பது சரியாக இல்லை. பாவம் செய்வது ஒருவர், சுமப்பது ஒருவர், கழுவுவது ஒருவர் என்பது நீதிக்கு பொருந்தி வரவில்லை. ஆகவே இஸ்லாம் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்தபடியாக மனிதனை பற்றி சொல்லுகிற போது, மனிதர்கள் அனைவரும் இறைவனுடைய பிரதிநிதிகள். மனிதர்கள் அற்பமானவர்கள் அல்ல, இழிவானவர்கள் அல்ல. கடவுள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட், வைஸ்ராய் ஆஃப் காட். ஆக கடவுள் இந்த உலகத்துக்கு வரமாட்டார். கடவுள் இந்த உலகத்தில் என்னெல்லாம் செய்ய நினைக்கிறாரோ அதையெல்லாம் ஓம் மூலமாக தான் செய்ய நினைக்கிறார். கடவுள் இந்த உலகத்திலே அதர்மத்தை அழிக்க நினைக்கிறார், அநீதிகளை அழிக்க நினைக்கிறார், சாதியை ஒழிக்க நினைக்கிறார், வறுமையை அகற்ற நினைக்கிறார். இதற்கெல்லாம் கடவுள் இந்த உலகத்துக்கு வரமாட்டார். அதற்கான வழிமுறைகளை உனக்கு சொல்லித் தருவார்.
இதெல்லாம் எப்படி ஒழிக்கணுங்கிற வழிமுறையை சொல்லித் தருவார். அவற்றை செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இன்றைக்கு இந்து சமயத்திலே ஒரு கருத்து சொல்வார்கள், சம்பவாமி யுகே யுகே, யுகந்தோறும் நான் சம்பவிப்பேன். இஸ்லாம் சொல்லுகிறது கடவுள் இந்த உலகத்துக்கு வர்றதில்லை, உனக்கு வழிகாட்டுதலை தரதோடு நிறுத்திக் கொள்வார் என்ற ஒரு கருத்தை இஸ்லாம் சொல்லுகிறது. ஆக இறைவனுடைய பிரதிநிதி. அடுத்தபடியாக வாழ்க்கையை பற்றி அவருடைய கருத்து என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே மனிதன் எதற்காக பிறந்தான், எதற்காக பிறந்தான் இல்லையா? நான் ஏன் பிறந்தேன், மனிதன் பிறந்தது எதற்காக என்ற இந்த கேள்விக்கு அவர் விடையளிக்கிற போது, நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிந்து நன்மையை ஏவி தீமையை விலக்குவதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார். 3 விஷயம் சொல்றார். ஒன்று, நம்பிக்கை கொள்ள வேண்டும், இறைவனின் மீது, இறைவனுடைய தூதர்கள் மீது, மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த உலகத்திலே நற்செயல் புரிவதற்காக நான் உன்னை படைத்திருக்கிறேன். நற்செயல் புரிவதற்கு. நற்செயலை 3 வகையாக பிரித்தார். நற்செயல் 3 வகைப்படும். ஒன்று, கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமை, கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமை, அவரை தொழுகிறது, பிரார்த்தனை பண்ணுறது, துதிக்கிறது, புகழ்றது, இதெல்லாம் கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இரண்டாவது, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். உன்னுடைய பெற்றோருக்கு, உன்னுடைய பிள்ளைகளுக்கு, உன்னுடைய மனைவிக்கு, உன்னுடைய உறவினருக்கு, உனது அண்டை வீட்டினருக்கு, தொழிலாளர்களுக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, பிற சமுதாய மக்களுக்கு, மற்ற மதத்தவர்களுக்கு என்றெல்லாம் பெரிய பட்டியல் இருக்குது. அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. இப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, தாயின் காலடியில் சோனம் இருக்கிறது, தாயின் காலடியில் சோனம் இருக்கிறதாக. தாய்க்கு பணிவிடை செய்தால் சொர்க்கத்துக்கு போகலாம். வேற ஒன்றும் ரொம்ப ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம்ப்பா. தாய்க்கு பணிவிடை செய்தால் சொர்க்கத்துக்கு போகலாம். உறவினர்களுக்கு உதவினால் சொர்க்கத்திற்கு போகலாம். அண்டை வீட்டுக்காரனுக்கு உதவ வேண்டாம், அண்டை வீட்டுக்காரனுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருந்தாலே சொர்க்கத்துக்கு போகலாம். அண்டை வீட்டுக்காரனுக்கு ஒன்று உதவியெல்லாம் செய்ய வேண்டாம், உபத்திரம் பண்ணாமல் இருந்தாலே சொர்க்கத்திற்கு போகலாம். நபிகள் நாயகம் சொன்னது. உழைப்பவருடைய வியர்வை உலர்ந்து விடுமுன் கூலியை கொடுத்து விடுங்கள். உழைப்பவருடைய வியர்வை உலர்ந்து விடுமுன் கூலியை கொடுத்து விடுங்கள். ஆக தொழிலாளியை ஒழுங்காக நடத்தி, இப்படி பல்வேறு தரப்பு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லியிருக்கிறார். ஆக 2வது கடமை மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. 3வது, உனக்கே நீ செய்து கொள்ள வேண்டிய கடமை, உனக்கே நீ செய்து கொள்ள வேண்டிய கடமை இல்லையா? நீ நல்லா இருந்தாதானே உலகம் நல்லா இருக்கும். உன்னையே நீ அழித்துக் கொள்ளக்கூடாது, உன்னையே நீ அழித்துக் கொள்ளக்கூடாது. ஆக உன்னுடைய ஆன்மாவை, உன்னுடைய உடம்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக நீ காரியம் செய்ய வேண்டும். ஆக இந்த உலகத்தை துறக்காதே, துறவரம் கூடாதே, உலகத்தை துறக்காதே. உன்னையே நீ வருத்தி கொள்ளாதே, செல்ஃப் டார்ச்சர், செல்ஃப் அப்ளிக்ஷன், உன்னையே நீ வருத்தி கொள்ளாதே. தன்னைத்தானே வருத்தி கொள்வதற்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது. திருமணம் புரியாமல் இருப்பதற்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது. காலமெல்லாம் நோன்பு நோற்பதற்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது. இரவரெல்லாம் நின்று வணங்குவதற்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது. முழு செல்வத்தையும் தானமாக கொடுத்து விடுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. அதுக்கெல்லாம் ரேஷியோ வச்சிருக்கு, இவ்வளோ கொடுக்கணும், இவ்வளோ கொடுக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரைமுறைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடாது. ஆக தனக்குத்தானே செய்து கொள்ள வேண்டிய கடமை. ஆக 3 கடமை இருக்கு. கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, கடைசியாக தனக்குத்தானே செய்து கொள்ள வேண்டிய கடமை என்று சொன்னார். ஆக இஸ்லாத்தினுடைய பார்வையில் ரிலீஜியன், செக்யூலர், ஸ்பிரிச்சுவல், மெட்டீரியல் என்ற பிரிவினை கிடையாது. ரிலீஜியன், செக்யூலர், ஸ்பிரிச்சுவல், இது உலகம் சார்ந்தது, இது மதம் சார்ந்தது என்ற பிரிவினை கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே ஆட்சி புரிவதும் ஒரு வணக்கம்தான், வியாபாரம் செய்வதும் ஒரு வணக்கம்தான், இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதும் ஒரு வணக்கம்தான். நபிகள் நாயகம் ஒரு முறை சொன்னார்கள், தனது மனைவியுடன் தாம்பத்திய வாழ்க்கை நடத்துவதும் ஒரு வணக்கம்தான் என்று தோழர்களை பார்த்து சொன்னார். தோழர்கள்லாம் கேட்டாங்க, என்ன இதை போய் ஒரு வணக்கன்றீங்க, மனைவியோடு தாம்பத்திய வாழ்க்கை நடத்துவது ஒரு வணக்கமா என்று கேட்டபோது நபிகள் நாயகம் அதற்கு விளக்கம் சொன்னார். நீங்கள் மனைவி அல்லாத அந்நிய பெண்ணோடு தொடர்பு கொள்வது பாவம் என்றால், அனுமதிக்கப்பட்ட பெண்ணோடு தொடர்பு கொள்வது புண்ணியம். அனுமதிக்கப்படாத பெண்ணோடு தொடர்பு கொள்வது பாவம் என்றால், அனுமதிக்கப்பட்ட பெண்ணோடு தொடர்பு கொள்வது புண்ணியம். ஏனென்றால் உன்னுடைய கற்பை பாதுகாக்கிறாள், அவள் உன்னுடைய கற்பை பாதுகாக்கிறாள். ஆகவே அது ஒரு புண்ணியம் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆக இந்த 2ஆக பிரிக்கல, ரிலீஜியஸ், செக்யூலர் என்று பிரிக்கல. இந்த பிரித்ததனுடைய விளைவைத்தான் நாம் இப்போது சந்தித்து கொண்டிருக்கிறோம். பல பேர் நம்மளே பார்க்கிறோம், எவற்றையெல்லாம் மதம் சொல்கிறானோ அதில் ஒழுங்காக இருக்கான், நல்லா தொழுகிறான், நோன்பு பிடிக்கிறான், ஜக்காத்து கொடுக்குறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் வியாபாரம்னு வந்து விட்டால் ஒரே மோசடி, ஏமாற்று எல்லாம் இருக்கு அவங்க இல்லையா? கொடுக்கல் வாங்கல எந்த நியாயம் கிடையாது. ஆனால் 5 நேரம் ஒழுங்காக தொழுவான், 5 நேரம் ஒழுங்காக தொழுவான். கொடுக்கல் வாங்கல மோசடி, வியாபாரத்திலே மோசடி, வாக்குறுதியிலே மோசடி, நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளை விழுங்குவதிலே மோசடி. இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இவனை பொறுத்தவரையில் மதம் என்பது இறைவனை வணங்குவதோடு முடிந்து விட்டது. இஸ்லாம் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. 2மே வணக்கம்தான், 2மே வணக்கம்தான்.
வியாபாரம் செய்வதும் வணக்கம்தான், இல்லற வாழ்க்கை நடத்துவதும் வணக்கம்தான், வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் முடிப்பதும் வணக்கம்தான், வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் முடிப்பதும் வணக்கம்தான் என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டினார்கள். இது வாழ்க்கையை பற்றிய அவருடைய கருத்து. அடுத்தபடியாக அவர் சொன்ன கருத்து, இறப்புக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இறப்புக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் நியாய தீர்ப்பு நாள். இந்த உலகத்தில் பலர் அநீதிகளை புரிகிறார்கள், தண்டனையே பெறுவதில்லை. இந்த உலகத்தில் பலர் நன்மைகளை செய்கிறார்கள், கூலியே பெறுவதில்லை. இல்லையா? கூலியே பெறுவதில்லை. அநியாயம் பண்ணுறான், கொள்ளையடிக்கிறான், ஏமாத்துறான், நல்ல போஸ்டில் இருக்கிறான், கடைசி வரைக்கும் காரும் பங்களாவுமே வாங்கி இந்த உலகத்தை விட்டு போய்விடுகிறான். இன்னும் சிலரை பார்க்கிறோம், நியாயம் தர்மம் என்றெல்லாம் பயந்து லஞ்சம் வாங்குவதில்லை, ஊழல் வாங்குவதில்லை, வரதட்சணை வாங்குவதில்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதற்கு ஒரு நியாயம் செய்யப்பட வேண்டும். இதற்கு மறுமை என்று ஒன்று நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். அதிலே உரிய நீதி அங்கே வழங்கப்படும், நீதி வழங்கப்படும். ஏனென்றால் இந்த உலகத்தில் அதற்கான வழங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம், இந்த உலகத்தில் வாழ்க்கை மிக குறுகிய காலமாக இருக்கு. இன்னைக்கு பாருங்க, அடிக்கடி பத்திரிகைகளில் செய்தி வருது, நீதிபதி தண்டனை கொடுக்கிறார், 400 வருஷம் ஜெயிலில் இருக்க வேண்டும், 600 வருஷம் ஜெயிலில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் தீர்ப்பு போடுகிறார். ஆக 400 வருஷம் தண்டனை அனுபவிக்க வேண்டிய அளவுக்கான பாவத்தை அவன் செய்திருக்கிறான். ஆனால் இந்த உலகத்தினுடைய பௌதிக விதிகள் அவன் 400 வருஷம் வாழ்வதற்கு அவனை அனுமதிப்பதில்லை. ஆகவே இன்னொரு உலகம் தேவைப்படுகிறது. அந்த உலகத்தினுடைய பௌதீக விதிகள் வேறு. அங்கு சாவு என்பதும் கிடையாது, அங்கே வாழ்வு என்பதும் கிடையாது. குர்ஆன் சொல்கிறது, அவர்களை நாம் நரக நெருப்பிலே போடுவோம், அவருடைய தோள்கள் கருகிவிடும், புதிய தோலை அளிப்போம், புதிய தோலை அளிப்போம். ஆக எவ்வளோ காலத்துக்கு அநியாயம் பண்ணானோ அதற்கான தண்டனையை அனுபவித்தார். இப்போ ஹிரோஷிமாவிலும் நாகசாகியிலும் குண்டுகளை வீசி அழித்தார்களே, அவர்களுக்கு ஏதாவது தண்டனை கிடைச்சதா? இப்போ தான் செத்து போனான் அந்த ஆள். ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் தான் அந்த ஆள் செத்து போனான். அவன்கிட்ட கேட்டாங்க, ஐ ஹேவ் நோ ரெக்ரெட்ஸ், ஐ ஹேவ் நோ ரெக்ரெட்ஸ். என்ன சொல்கிறான்? எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு, எந்த கவலையும் இல்லை. இல்லையா? இப்படிப்பட்டவர்களாம் எங்கே தண்டனை கொடுக்கறது? இன்னைக்கு புஷ்ஷுடைய அக்கிரமத்தின் காரணமாக 10 லட்சம் ஈராக்கியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்களே, இவருக்கெல்லாம் யார் தண்டனை கொடுப்பது? இந்த உலகத்தில் யாரும் தண்டனை கொடுக்க முடியாது. எல்லாரும் அவருக்கு பின்னால் தான் ஓடுறாங்க, புஷ்ஷுக்கு பின்னால் தான் எல்லாரும் ஓடுறாங்க. அவன் வைத்ததுதான் சட்டம் ஆகிவிட்டு. ஆக இவர்களெல்லாம் இந்த உலகத்திலே மறுவத்திலே தண்டிக்கப்பட்டாக வேண்டும், இந்த அநியாயக்காரர்கள், இந்த அக்கிரமக்காரர்கள். ஆக இதற்கெல்லாம் மறுமை என்று ஒன்று தேவைப்படுகிறது. ஆகவேதான் அதற்காக இறைவன் செய்திருக்கிற ஏற்பாடு தான் இந்த மறுமை என்று. அதே போல நல்லவர்கள், காலமெல்லாம் தியாகம் செய்தவர்கள், இந்த உலகத்திற்காக மனித சமுதாயத்திற்காக அர்ப்பணித்தவர்கள், தங்களது குடும்பத்தை துறந்தவர்கள், செல்வத்தை துறந்தவர்கள், உயிரை துறந்தவர்கள், இவர்களுக்கு நீதி செய்யப்பட வேண்டும். இந்த உலகத்தில் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம ஒன்றும் பண்ணலை. இல்லையா? அதிகபட்சமாக போனால் பத்மபூஷன், பத்மவிபூஷன் ஏதாவது ஒரு பட்டத்தை கொடுக்கலாம். அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? நம்மால் ஒன்றும் செய்ய முடியல. இவர்களுக்கான ஏற்பாட்டை இறைவன் மறுமையிலே வைத்திருக்கிறான். இது அவர் சொல்லிய கருத்து. அடுத்தபடியாக கருத்து சுதந்திரம். இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வழங்கிய மிகப்பெரிய அருட்கொடைகளிலே ஒன்று கருத்து சுதந்திரம். பிறப்பின் அடிப்படையில் ஒருவன் கருத்தை ஏற்றுக்கொண்டால் அதற்கு எந்த புண்ணியமும் கிடையாது. பிறக்கிற போதே முஸ்லீமாக பிறந்தான், அதனால் சொர்க்கத்துக்கு போக முடியுமான்னா போக முடியாது. இதில் என்ன இருக்குது? தற்செயலாக பிறந்த அந்த குடும்பத்தில், அதனால் ஒன்றும் கிடையாது. கன்விக்ஷன், நாட் பை சான்ஸ் பட் சாய்ஸ். நீயாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வதில் தான் சிறப்பு இருக்கிறது. அத்தோடு திணிப்பதிலும் இஸ்லாத்திற்கு நம்பிக்கை கிடையாது. கருத்து திணிப்பிலும் இஸ்லாத்திற்கு நம்பிக்கை கிடையாது. ஏனென்றால் கருத்து திணிப்பு செய்தால் அவனுடைய செயலுக்கு அவன் பொறுப்பல்ல. அவனுடைய செயலுக்கு இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். அவனுடைய செயலுக்கு அவன் பொறுப்பல்ல. என் மேலே திணிச்சாங்க, அதனால் நான் அந்த மதத்தில் இருக்கிறேன், என்ன ஏன் கடவுளையை என்கிட்ட கேள்வி கேட்குற? மறுமையில் சொல்லலாம் இல்லை, நான் ஒன்றும் விரும்பி ஒன்று இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கல, யாரோ திணிச்சாங்க. ஒரு காரியத்தை ஒருவன் மீது திணிக்கிற போது அவனுடைய செயலுக்கு அவன் பொறுப்பல்ல. சுதந்திரம் கொடுக்கணும், இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம். சுதந்திரம் கொடுத்துட்டு அப்புறம் கேள்வி கேட்கலாம், ஏன் இப்படி செஞ்ச என்று கேள்வி கேட்கலாம். ஆகவேதான் இஸ்லாம் கருத்து சுதந்திரத்திற்கு மதிப்பளித்திருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் இஸ்லாத்தினுடைய சில அடிப்படையான போதனைகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அடுத்தபடியாக அவருடைய மிஷன், வாட் இஸ் இஸ் மிஷன்? எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? இந்த கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு நீதிமிக்க சமுதாயத்தை உருவாக்குவதுதான் அவருடைய நோக்கம். வெறும் தத்துவங்களை சொல்லிவிட்டு போவதல்ல, தத்துவங்களை சொல்லிட்டு போகிறதல்ல. பல அறிஞர்கள் புத்தகத்தில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, படிச்சுக்கிட்டே இருக்கோம், லைப்ரரியில் இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் தான் வாழ்ந்த நாளிலேயே தான் கொண்ட கொள்கைகளுக்காக ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதுதான் அவருடைய மிஷன், அவருடைய நோக்கம். அவரை பற்றி குர்ஆன் சொல்லுகிற போது, அவர் நன்மையை ஏவுவார், தீமையை விலக்குவார், நல்லவற்றை ஆகுமானதாக ஆக்கி வைப்பார்,
கெட்டவற்றிலிருந்து உங்களை தடுத்து விடுவார், உங்களை பிணைத்திருக்கின்ற விலங்குகளை ஒடிப்பார், உங்களை அழுத்திக் கொண்டிருக்கின்ற சுமைகளை அகற்றுவார். குர்ஆன் சொல்லுது. என்னெல்லாம் செய்வார்? நன்மையை ஏவுவார், தீமையை விலக்குவார், நல்லவற்றை ஆகுமானதாக ஆக்கி வைப்பார், கெட்டவற்றிலே இருந்து உங்களை தடுத்து விடுவார், உங்களை அழுத்திக் கொண்டிருக்கின்ற சுமைகளை அகற்றுவார், உங்களை பிணைத்திருக்கிற விலங்குகளை ஒடிப்பார். ஆக ஒரு நீதிமிக்க சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், ஒரு முழுமையான சமூக பொருளாதார அமைதியின் அடிப்படையில் அமைந்த ஒரு நீதிமிக்க சமுதாயத்தை உருவாக்குவதுதான் அவருடைய நோக்கம். குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது. இறை தூதர்கள் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்கள் என்று சொல்லுகிற போது, லியகூமன்னாசு பில் கிஸ்த், மனிதர்களுக்கு மத்தியிலே நீதி நிலைநாட்டுதல். ஆக நீதி நிலைநாட்டுகின்ற ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். நான் ஏற்கனவே சொல்லியதைப் போல அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார். அவர் சொன்னார், நான் ஒரு சமுதாயத்தை உருவாக்கப் போகிறேன். அந்த சமுதாயம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒருவர் தான தர்மத்திற்கான பொருளை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக அலைவார், அதை வாங்குவதற்கு ஆட்கள் இருக்கார், அதை வாங்குவதற்கு ஆட்கள் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நான் உருவாக்கப் போகிறேன் என்று சொன்னார். அவர் சொன்னார், நான் ஒரு சமுதாயத்தை உருவாக்கப் போகிறேன், அந்த சமுதாயத்தில் பெண்கள் தன்னந்தனியாக செல்வார்கள். அவர்களுக்கு 2 பயம்தான் இருக்கும். ஒன்று கடவுளை பற்றிய பயம் இருக்கும், இன்னொன்று ஓநாயை பற்றிய பயம் இருக்கும். ஓநாயை கடிச்சிருப்போங்கிற பயம் இருக்கும், கடவுளை பற்றிய பயம் இருக்கும். இதை தவிர வேறு எந்த பயமும் இருக்காது. காந்தியடிகள் சொன்னார்ல, இந்தியாவுக்கு எப்போது சுவராஜ்யம் கிடைக்கும் என்று சொல்லுகிற போது காந்தியடிகள் சொன்னார், நள்ளிரவில் நடுத்தெருவில் நகையணிந்த நங்கையர் நடமாட முடிகின்ற நாளே இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த நாள் என்று சொன்னார். இப்போ பகல்லே போக முடியல இல்லையா? பகல்லே போக முடியுது, ஸ்கூட்டரில் வர அப்படி வெட்டிட்டு அப்படியே போயிட்டே இருக்கான் இப்போ இல்லையா? நடுத்தருவில் எங்கே போகிறது, நள்ளிரவில் எங்கே போகிறது? பட்ட பகல்லையே கென்னட்லேயே போக முடியல இப்போ இல்லையா? ஆக அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். எப்படிப்பட்ட காலகட்டத்தில் சொன்னார்? கொலையும் கொள்ளையும் வழிப்பறியும் நிறைந்திருந்த ஒரு சமுதாய காலகட்டத்தில், அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே இவற்றை உருவாக்கும் என்று சொன்னார். உருவாக்கி காட்டினார். மதுவை ஒழித்தார். மொடாக் குடியர்களாக இருந்த அந்த அரபு மக்களுடைய சமுதாயத்திலே உத்தரவு போட்டார், மது இன்றிலும் தடை செய்யப்படுகிறது என்று சொன்னார். மதுவை விழுங்கியவர்கள் வாந்தி எடுத்தார்கள். வீடுகளிலே பீப்பாய்களை வைத்திருந்தவர்கள் நடுத்தருவிலே போட்டு உடைத்து அந்த மதீனத்து தெருக்களிலே மது ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. வட்டியிலே மூழ்கி திளைத்தவர்களை பார்த்து சொன்னார், உங்களுடைய முதலை மட்டும் பெற்றுக்கொள்ளுங்கள், வட்டியை பெற்றுக்கொள்ளாது என்று சொன்னார். அதன்படியே அவர்கள் செய்தார்கள். சூதை ஒழித்தார். எல்லாம் என்னெல்லாம் செய்ய நினைச்சாரோ அத்தனையும் தன்னுடைய வாழ்நாளிலே செய்து முடித்தார். ஆக இதுதான் அவருடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆக இவற்றிலே போதுமான செய்திகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆக நாம் எண்ணுவது போன்று அவர் ஒரு சாதாரண மத தலைவர் அல்ல, ஒரு மத தலைவர் அல்ல. இப்போ டாக்டர் அம்பேத்கர் சொல்வார், புரட்சியாளன் போப்பாக முடியாது, போப் புரட்சியாளனாக ஆக முடியாதுன்னு சொல்வார். புரட்சியாளன் போப்பாக முடியாது, புரட்சியாளனாக. என்ன கருத்து? ஆன்மீகவாதி ஒருபோதும் புரட்சியாக முடியாது, புரட்சிக்காரன் ஒருபோதும் ஆன்மீகவாதி ஆக முடியாது. நபிகள் நாயகம் 2ஆகவும் இருந்தார். அவர் புரட்சியாளராகவும் இருந்தார், அவர் ஆன்மீகவாதியாகவும் இருந்தார். ஆக அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. ஆகவே அவர் எல்லோருக்கும் சொந்தமானவர், எல்லா கொள்கைகளுக்கும் வழிகாட்டியவர், தன்னுடைய வாழ்நாளிலேயே அதற்கு செயலொடிவம் கண்டவர். அப்படிப்பட்டவருடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதிலே நமக்கும் இந்த இந்திய பிரதேசத்திற்கும் இந்திய தேசத்திற்கும் பல நன்மைகள் இருக்கிறது. ஆகவே அவருடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வோம். திறந்த மனதுடனே படிக்க வேண்டும், திறந்த மனதுடனே படிக்க வேண்டும், விருப்பு வெறுப்பு இல்லாமல். ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் வெளியே அகற்றி வைத்துவிட்டு ஒரு திறந்த மனதுடனே அவற்றை நாம் படிக்கிற போது உண்மை நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆக அப்படிப்பட்ட நிலையை எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள வேண்டும். அதன் மூலமாக இந்த நாட்டிலே அமைதியும் ஏற்பட வேண்டும் என்று நான் இறைவனிடத்திலே பிரார்த்தனை புரிந்த வண்ணமாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.